வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஜோதிட தகவல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முன்னொரு காலத்தில் மகா பெரியவர், காஞ்சி மகா பெரியவர் இருக்கார்ல, குருவே சரணம், மகா பெரியவா சரணம், சரிங்களா? ஸோ அந்த வேதங்களின் நாயகன் குரு, அவரை போய் எல்லாரும் காஞ்சி மடத்தில் தினமும் நிறைய பக்தர்கள் போய் பார்க்க போயிட்டே இருப்பாங்க, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வாட்டி பார்க்க போகிறப்ப அவர் நிறைய உபதேசங்கள் ஆலோசனைகள்லாம் கொடுப்பார். ஒரு பக்தர் கேட்டாராம், பெரியவா, இது மாதிரி நம்ம திதி கொடுக்குறோம் நம்ம முன்னோர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து பக்கத்தில் நதி நீர்கள் இருக்கிற இடங்களில் வருடம் வருடம் மாதம் மாதம் திதி கொடுக்குறோம். ஸோ அது எப்படி கரெக்டாக அவங்கள போய் சேரும் அப்படின்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது பெரியவா? இதில் எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த மகா பெரியவர் சொன்னாராம், அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இப்போ வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் லெட்ரு போடுறோம், சரிங்களா? நம்ம இங்கே இருந்துட்டு யாரோ ஒருத்தவங்களும் லெட்ரு போடுறோம். நம்ம போடுற லெட்ரு கரெக்டாக அவங்கள போய் அடையுது அப்படின்ற நம்பிக்கை நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு பின்கோட், அந்த அந்த ஊருக்குன்னு ஒரு பின்கோடு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ திருச்சி, இப்போ நான் இருக்கிற ஏரியா அப்படின்னா 620004, 620001 அப்படின்னு மாவட்டம் வாரியாக பிரிச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அது கரெக்டாக போய் சேர்ந்துருது. அந்த நம்பர் போடுறது மூலியமாக கரெக்டாக எப்படி போய் அது சேருது? நம்ம வீட்டு அட்ரஸ்ஸு, பேர் எல்லாமே போடுறோம். பட் அந்த மாவட்டத்துக்குள்ளே அது கரெக்டாக எப்படி போய் சேருது? இந்த பின்கோடை வச்சு, சரிங்களா? ஸோ அது மாதிரி நம்ம முன்னோர்கள் நம்ம வணங்கி அவங்களுக்கு இந்த பிண்டம் கொடுக்குற விஷயம், இந்த தீர்வு கொடுக்குற விஷயத்த நம்ம அவங்கள வேண்டி நம்ம செஞ்சாவே அது அந்த பின்கோடு எப்படி, பின்கோடு கரெக்டாக இருந்தால் எப்படி போய் அது அந்த வீட்டில் அந்த லெட்ரு சேருதோ அது மாதிரி இந்த விஷயம் அவங்கள போய் சேர்ந்துருண்டா தம்பி. ஸோ அதனால் நீ வந்து அதை பற்றி யோசிக்காத. ஸோ வருடம் மாதம் மாதம் கண்டிப்பாக நம்மளோட முன்னோர்கள் நம்ம கூட இருக்கிறப்ப நம்ம அவங்கள கவனிக்கலாம்னு சரி, அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம்னு சரி, கண்டிப்பாக அனைவரும் நம்மளோட இறந்து போன, நம்மளை விட்டு தெய்வ நிலை அடைந்த முன்னோர்களுக்கு எல்லா மாதங்களும் அந்த திதிக்கு கரெக்டாக அவங்களுக்கு உணவு கொடுங்க. திதி தெரிலையா, தை அமாவாசைக்கு அவங்களுக்கு திதி தர்ப்பண காரியங்கள் பண்ணுங்கள். இந்த வர தை அமாவாசை சீக்கிரத்தில் இன்னொரு 4-5 நாளில் வரப்போகுது. கண்டிப்பாக திதி தெரிலனாலும் பொதுவான நாட்களில் இந்த தை அமாவாசையில், புரட்டாசி அமாவாசையில் நம்மளோட முன்னோர்களுக்கு திதி கொடுங்கள். அவங்களுக்கு திதி கொடுத்து அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்க பசியை தீர்த்தாதான் முன்னோர்கள் குலதெய்வம் மூலிமா நம்மளோட பசியையும் நம்மளோட வாழ்க்கைக்கு உயர்வையும் தருவாங்கன்ற சொல்லி மணிகா மீடியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.